ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகி வச்சு ராகி கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ராகி கஞ்சியை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு வாழ்நாள் முழுவதும் கால்சியம் குறைபாடு வரவே வராது. 60 வயசு ஆனால் கூட 20 வயசில் எவ்வளோ நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்போமோ அந்தளவுக்குள்ள ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு முதுகு வலி, கை கால் வலி, மூட்டு வலி எதுவுமே வரவே வராது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ராகி கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ராகி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறையா கடைகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது. இதை நீங்கள் வாங்கி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். இதில் 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட்டு கூட நல்லா ஊற வச்சுருங்க. எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அரைக்க தான் போகிறோம். அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ராகி நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. நெய்ஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ராகி கஞ்சி செய்கிறதுக்கு ராகி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். முக்கியமாக சில்வர் பாத்திரம் மாற்றாதீங்க. அலுமினிய பாத்திரம் இருந்துச்சுன்னா அலுமினிய பாத்திரம் இல்லை நான்ஸ்டிக் பாத்திரத்தில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த ராகி மாவில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம வேக வைக்கிறப்ப பாத்திரத்தோட தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சில்வர் பாத்திரம் வச்சிங்கன்னா இது அப்படி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அலுமினிய பாத்திரம் வச்சாலுமே நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி போட்டு கிளறிட்டே இருக்கணும். அதுதான் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் கிளறாமல் விட்டுட்டிங்கன்னா அப்படி பிடிச்சிரும், நல்லாவே பிடிச்சிரும். அப்புறம் கஞ்சி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த புகை வடை வந்துருச்சுன்னா சாப்பிடவே முடியாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்லா அப்படி கிளறிட்டே இருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது அப்படி கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி பத்தாத மாதிரி ஓரளவுக்கு டைட்டாக இருக்குது. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லே தான் இருக்கணும். கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ராகி கஞ்சியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். மாவு வேக பத்தாமல் இருந்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிடும் போது அவங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இந்த ராகி கஞ்சியை நம்ம 2 விதமான டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டாவே போதும். நீங்கள் நல்லா கூலிங்காக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மோர் கலந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஸ்வீட்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆற வச்சுருக்கிற ராகி கஞ்சியில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகர் வேணான்னு நினச்சிங்கன்னா வெல்லம், கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நல்லா கொதிக்கிற பாலை நல்லா அதில் சேர்த்துட்டு சூடாக சாப்பிட்லாம். இதுவே நீங்கள் சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்கள் வாரத்துக்கு குறைஞ்சது 3 தடவை 4 தடவையாவது இந்த ராகி கஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கால்சியம் குறைபாடு வரவே வராது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த ராகி கஞ்சி அடிக்கடி கொடுங்க. பெரியவங்களுமே இந்த ராகி கஞ்சி ரெகுலராக எடுத்துக்கும் போது முதுகு வலி, கை கால் வலி, மூட்டு வலி எந்த பிரச்சனையுமே வராது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.